வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. காலபுருஷனுக்கு 8 என்று சொல்லக்கூடிய மறைமுக சூட்சம ரகசியம் பெற்ற பிரயோகம் பெற்ற ராசி தான் இந்த விருச்சிக ராசி. இந்த ராசிநாதன் அங்காரகன். இங்குதான் செவ்வாய் பகவான் முழு ஆட்சி பலம் மற்றும் சூட்சம ரகசியம் பெற்ற பூலோக ஏகோலோக சுகபோக பாக்கியம் பெற்ற மறைமுக வைராக்கியங்களையும் மறைமுக புதைபொருள் ரகசியங்களையும் வைத்திருக்கும் சூட்சம ரகசிய தனயோகம் பெற்றவர்கள், பெரும் தனக்காரர்கள், மகா யோகக்காரர்கள், கெட்டிக்காரர்கள். இந்த விருச்சிக ராசி விருச்சிகளுக்கிடத்தில் உதித்த மகா பாக்கியவான்கள் என்றே கூறலாம். உங்கள் ராசியில் அனுசம் நட்சத்திரமும் மேலும் விசாகம் நட்சத்திரமும் கேட்டை நட்சத்திரத்திலும் பிறந்த வண்ணம் இருக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் கடந்த 5 வருட காலங்களில் வாழ்க்கையில் எண்ணில்லா கேவலங்களும் தொழிலில் நலிவும் ஏற்பட்டு பல வகைகளில் உங்களுக்கு ஏளனங்கள் இருந்த வண்ணம்தான் இருந்தது. ஆனால் இன்று நடக்கும் சனி பகவானின் பெயர்ச்சியோ உங்கள் வாழ்க்கையில் சமத்துவமான வாழ்க்கையை மேலோங்கி செல்வதற்கும் தனக்கார யோகத்தை பணக்கார யோகத்தை அள்ளி கொடுப்பதற்கும் உங்கள் வாழ்க்கையில் முயற்சிஸ்தானத்துக்கும் ஒரு சுகஸ்தானத்துக்கும் அதிபதியாகிய சனீஸ்வர பகவான் இன்றிலிருந்து 5ஆம் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய குருமடையில் வருவது குபேர தனயோகம் ஆகும். இப்படிப்பட்ட காலங்களில் பொதுவாகவே ஒரு ஜாதகருக்கு 4 குறியும் 5ஆம் வீட்டில் இருந்து லாபத்தை பார்ப்பதால் அதீதவிகள் தனயோகமும் அதிர்ஷ்டமும் பல வழிகளில் இவர்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். இவர்கள் செய்கின்ற காரியம் விருத்தியாகும். இவர்கள் செய்கின்ற தடைகள் அனைத்தும் விலகி யோகங்களாக மாறும். இந்த காலகட்டங்கள் தான் இவர் நிரந்தரமான முதலீடை செய்து வாழ்க்கையை அதியோக தனயோகத்தை மிகப்பெரிய சாதுரியமான முறையில் தன்னம்பிக்கையான முறை செய்து வாழ்க்கையை அதி உச்சத்தை அடைந்தே தீர்வார்கள். அப்படி ஒரு ராஜயோக நிகழ்வு தான் இந்த விருச்சிக ராசிக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் நீங்கள் மகா பாக்கியவான்களும் மகா யோக்கியவான்களும் இருக்கின்றன. கடந்த 2 வருட காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் அர்த்தாஷ்டமச்சனியாக இருந்து வீடு மனை வாகன யோகங்களில் கடன்கள் வழக்கு வம்பு கோர்ட்டுகள் கொடுத்திருந்தாலும் இந்த சனீஸ்வர பகவானே உங்கள் வாழ்க்கையை அதிலிருந்து விடுதலை கொடுத்து காலபுருஷனுக்கு 12ஆம் இடமான சுக்கிரபகவான உச்சவிடம் நீர் வீடான இந்த மீனமலையில் அமர்ந்து வெளிநாட்டிலிருந்து சுப செய்தி யோகமும் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை வெளிநாடுகள் சென்று நிறுவக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வரும் 2 வருட காலங்களில் மிகவும் மெகா அதிர்ஷ்டத்தை பெற போறீங்க. இந்த 12 ராசிகள் மகா யோக்கியத்தை பெறும் ராசிகளே இந்த விருச்சிக ராசி ஒன்று. ஏனெனில் இந்த குரு பகவான், இந்த சனி பகவான் அவருடைய விசேஷ 3வது பார்வையை உங்கள் ராசிக்கு கேந்திரம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் வீட்டை பார்ப்பதால் மனைவெளி ஆதாயங்களும் நல்ல கூட்டாளிகள் முதல் ஒத்துழைப்பும் விவிஐபி நட்பு கிடைச்சி இந்த காலகட்டம் உங்களுக்கு தொழில்துறை உள்ள பங்குதாரர்களாக உங்களுக்கு போட்டி போட்டுக்கொண்டு உங்களுக்கு உதவிகள் செய்ய ஓடி வருவார்கள். இப்படி ஒரு தனயோக நிகழ்வு நடக்க இனிமேல் நீங்கள் 30 வருடம் காத்திருக்க வேண்டும். அதனால் தான் சொல்கிறேன், 30 வருடம் வாழ்ந்தவரும் இல்லை, 30 வருடம் வீழ்ந்தவரும் இல்லை. அந்த வகையில் மகா தனயோகத்தை தரக்கூடிய இந்த சனீஸ்வர பகவானே உங்களுக்கு யோகத்தை இருந்து இந்த 7ஆம் இடத்தை பார்ப்பதால் நல்ல கூட்டாளிகள் கிடைத்து இந்த காலகட்டம் உங்கள் தொழில்துறை பல மடங்காக வழங்கக்கூடிய நிலைமை ஏற்படும். அவருடைய விசேஷத்தன பார்வை ஸ்ட்ரைட்டாக உங்கள் லாபத்தை பார்ப்பதா இந்த கன்னிகாமனைக்கு வரக்கூடிய பெரும் தனபரமும் பொருள்பரமும் குபேர யோகமும் கொட்டி கொண்டே இருக்கும். உங்களுடைய வருமான பெருக்கள் உலக லெவல் சென்ற அடையக்கூடிய அளவுக்கு பெரும் தனயோகம் இந்த காலகட்டங்களுக்கு கிட்டும். மேலும் அவருடைய விசேஷ பார்வை 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுர் ராசியை பார்ப்பதால் இந்த காலகட்டம் உபரி வருமானம் வந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு நிரந்தர முதலீடு செய்து அதன் மூலம் வட்டி வருமானம், வாடகை வருமானம் மற்றும் உங்களுக்கு பல வகையில் மாதந்தோறும் வரக்கூடிய வருமான பெருக்கத்தையும் தனப்பெருக்கத்தையும் கோடீஸ்வர தனயோகத்தையும் இந்த சுகஸ்தானாதிபதியை சனீஸ்வர பகவானை கொடுப்பது நிதர்சனமான உண்மை. இன்னொரு டிவிஸ் என்னவென்றால், உங்களுக்கு இன்னும் 200 நாட்கள் வரை கேந்திரத்தில் உள்ள ராகு பகவான் தான் விசேஷ தனயோகத்தை அள்ளி கொடுக்கின்றார். அந்த வகையில் முருகப்பெருமானின் திருவருள் பெற்றவங்க இந்த 4 உள்ள ராகு புலிப்பாணி சொல்லும்போது
பேசும் அந்த கேந்திரத்தில் ராகு நிற்க பிரபலனா ராஜாக்கள் சேவையுள்ளோ வீசுகின்ற தனம்படைத்து சீமானாகி விதரனையா வாழ்ந்திடுவான். இன்னது கேளு தேசுபெரு பட்டாடை அணைகள் சேர்ப்பன் விட்டாத வாழ்க்கையுள்ளோன் திரண்ட கீர்த்தி மாசில்லா மன்னவனாய் பலனால் மட்டும் என வாழ்ந்திருப்பா என உரைத்து முனிவோர்தானே என்று பொலிப்பாணி சித்தரை கூடிய போல இந்த கேந்திரங்களில் ராகு பகவான் இருக்கும் பொழுது வாழ்க்கை சீரம் சிறப்புமா சீமானை போல் வாழக்கூடிய நேரமும் மகாராஜாவை போல் வாழக்கூடிய காலமும் இன்னும் 200 நாட்களுக்குள் நடக்கும். அந்த வகையில் குரு பகவானின் பார்வையோ உங்கள் ராசிக்கு விரயஸ்தானம் 12ஆம் வீட்டை பார்ப்பதனாலும் தனவரவு பணவரவு பல வழிகளில் வரக்கூடிய யோகமும் ராசி 2ஆம் வீட்டை பார்ப்பதால் தனப்பெருக்கள் வரக்கூடிய காலமும் உங்கள் வாழ்க்கையில் 4ஆம் வீட்டை பார்ப்பதால் திடீர் வாகன பிராப்தியும் திடீர் சிறச்சொத்து யோகமும் இந்த காலகட்டங்களில் அமையும். இன்னும் 70 நாட்களுக்குள் குருபெயர்ச்சியா உச்சக்குரு பெறும் பொழுது ராசியை பார்ப்பதா முகதி தேஜஸ் கிடைப்பதும் முயற்சி ஸ்தானத்தை பார்ப்பதா முன்னேற்றங்களில் பலவழி யோகமும் சனி பகவானை பார்ப்பதா யோகங்களை அதிர்ஷ்டமாய் பெற்று 6ஆய் பெருகி 100ஆய் பெருகக்கூடிய காலங்களாம் பல விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அமைந்தே தீரும். பிரியமானவர்களே, நீங்கள் எதை பற்றி கவலைப்படாமல் எதை பற்றி சிந்திக்காமல் உங்கள் தொழில்துறையை பன்முகமாய் நீங்கள் செயலாக்கி கொண்டு அதை நீங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி பாதையில் சென்றால் உங்கள் வாழ்க்கை வளமாய் மாறும். இந்த காலகட்டத்தில் முடிந்தால் ஒரு வியாழக்கிழமை அதிகாலையில் இந்த குருகோரையே திருச்செந்தூர் செந்திலாண்டவர் திருக்கடலில் நீராடி என் அப்பன் முருகப்பெருமானை நீங்கள் துதித்து மனதார வேண்டிக் கொண்டு செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழில் தேங்கடம்பின் மால்பட்டழிந்தது பூவரையார் மனம் மாமயிலோன் மேல்பட்டழிந்தது வேலையும் சூரனும் தர்ப்பம் அவன் கால்பட்டழிந்தது இங்கு என் தலைமேலையன் கையெழுத்தே. முருகா என்று நீங்கள் மனதார என் அப்பன் செந்தூர் ஆண்டவரை நீங்கள் வழிபட்டு வரும்போது இந்த முருகப்பெருமானின் திருவருள் குபேர வாக்கியம் இந்த விருச்சிக ராசிக்கு பல 100 மடங்காக கிடைப்பது உண்மை. பிரியமானவர்களே, இந்த சனி பகவானின் யோகச்சனியினாலும் ராகு பகவானின் குபேர திருமணங்களும் உங்களை கொட்டி கொடுக்க போகின்றன. முடிந்தால் இந்த கேந்திரத்தில் உள்ள ராகு யோகத்தை உங்களுக்கு இன்னும் அதிகம் செய்ய வேண்டுமென்றால் இந்த விருச்சிக ராசிக்காரங்க ஒரு செவ்வாய்க்கிழமை வரும் ராகு காலத்தில் 3 to 4:30 வரும் ராகு கால வேளையில் அப்பன் ராகு பகவான் தன் 2 மனைவியுடன் காட்சி தரும் கும்பகோணத்தில் உள்ள திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி ஆலயம் சென்று அங்குள்ள ராகு பகவான் தன் 2 மனைவியுடன் ஸ்ரீ நாகக்கண்ணி ஸ்ரீ நாகவல்லியிடம் காட்சி தரும் கண்கொள்ளா பாலாபிஷேக நிகழ்ச்சி கலந்து கொண்டு வாரிசே நெடுமாள் முன்னம் வானவர்க்க முதம் நீயும் போது நீ நடுவிருக்க புகழ் சில மற்றும் பின்ன நாகத்தின் உடனுடன் நட்சுரம் வாய்க்க பெற்ற ராகுவே போற்றி போற்றி ரட்சுப்பாய் ரட்சுப்பாயே என்று மனதார வழிபட்டு வரும்போது மங்களபா ராகுவா உங்கள் வாழ்க்கைக்கு கோடீஸ்வரத்தன யோகத்தை கொடுப்பார். அதையும் செய்து இந்த 2.5 வருட காலங்களில் குறைந்தது 3 முறையாவது திருநள்ளாறு தர்பாரணேஸ்வரர் ஆலயத்தில் உள்ள சிவபெருமானை வழிபட்டு அங்குள்ள சக்தி தேவியை வழிபட்டு அங்குள்ள சனி பகவானை மனதார நினைத்து அந்த நலத்தீர்த்தத்தில் நீராடி அவரை நெஞ்சுக்கு நேராக நின்று 80 கருங்குலை மலர்களால் அர்ச்சித்து அங்குள் நல்லெண்ணெய் தீபமிட்டு சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய். சச்சரவின்றே சாகா நெறியில் சச்சரவின்றே சாகா நெறியில் இச்சகம் வாழ இன்னருள் தாத்தா என்று நீங்கள் மனதார வழிபட்டு வருவது சனி பகவானும் ராகு பகவானும் குரு பகவானும் உங்கள் வாழ்க்கை குபேரத்தை கொடுத்து முருகப்பெருமானின் அருள் ஆசீர்வாதங்களை இந்த காலகட்டத்தில் கொடுத்து வர 2 வருட காலங்கள் 200 நாட்களுக்குள் வர வேண்டிய தனபாக்கியத்தை பெற்று மகா கோடீஸ்வர தனயோகத்தை இந்த விருச்சிக ராசிக்காரங்க பெற்றுக்கொள்வது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை.